தமிழகத்தில் நடைபெறவுள்ள 3 தொகுதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றைக்கு தொடங்கியிருக்கிறது. இது பற்றி மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் இருந்து நம்முடைய செய்தியாளர் நாகேந்திரனும், அதேபோல தஞ்சாவூரில் இருந்து காதர் ஹுசேனும், அரவக்குறிச்சியில் இருந்து கண்ணனும் நமக்கு விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார்கள். முதலில் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் நாகேந்திரனிடம் பேசலாம். நாகேந்திரன், திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு யாரெல்லாம் இதுவரையில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள்? அதில் யாரெல்லாம் இன்றைக்கு மனு தாக்கல் செய்ய வாய்ப்பு இருக்கிறது? கணேஷ், நம்ம திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா முக்கிய கட்சிகளான அதிமுக, திமுக, பாட்டாளி மக்கள் கட்சிகள் தங்களது வேட்பாளர்களை அறிவித்துள்ளனர். அதிமுகவை பொறுத்தவரை ஏகே போஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். திமுகவை பொறுத்தவரை டாக்டர் சரவணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை வழக்கறிஞர் செல்வம் என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். மக்கள் நல கூட்டணி இந்த தேர்தலில் போட்டியிட இல்லாமல் புறக்கணித்துள்ளனர். மேலும் பாஜக மற்றும் தேமுதிக தங்களது நிலைப்பாட்டுகளை இன்னும் தெரிவிக்கவில்லை. இப்போ தற்போது அதிமுக பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் இன்று வேட்புமனு தாக்கல் துவங்கியுள்ள இந்த நிலையில் அவங்க 28ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் 29ஆம் தேதி அவங்களது பிரச்சாரத்தை துவங்க இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் டாக்டர் சரவணன் அவர்கள் அந்த திமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் திமுக பொருளாளரும் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் வருகிற 30ஆம் தேதி வளையங்குளம் பகுதியில் நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அதன் பின்னர் தான் அவர் வேட்புமனு தாக்கலும் மற்றும் பிரச்சாரங்கள் தொடங்க இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. மற்ற கட்சிகள் இன்னும் வேட்பாளர்கள் அறிவிக்காத பட்சத்தில் இன்னும் வேட்பாளர்கள் இன்னும் அறிவிக்கப்பட்டு அவர்கள் என்று தாக்கல் பண்ணுவார்கள் என்பது குறித்து இன்னும் முழுமையாக தெரிய வரவில்லை. இப்போ இன்று பார்த்தோம் என்றால் இன்று 26ஆம் தேதி இன்று வேட்புமனு தாக்கல் என்பது காலை 11 மணிக்கு துவங்கி இருக்கிறது. இது நாம் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம் இடம் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் எதிரே நின்று கொண்டிருக்கிறோம். இங்கு தேர்தல் நடத்தும் அலுவலரான ஜீவா அவர்கள் இந்த வேட்புமனுக்களை வாங்குவதற்காக தயார் நிலையில் இருக்கிறார். இதற்காக வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஒரு 100 மீட்டர் முன்பே இந்த 4 திசைகளிலும் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வெளியே பார்க்கலாம், திருநகர் காவல் ஆய்வாளர் ஆனந்த் அவர்கள் தலைமையில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது இன்று இந்த வேட்புமனுக்கள் தாக்கல் செய்வதற்காக தேர்தல் மன்னன் என கூறப்படும் சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியைச் சேர்ந்த பத்மராஜன் அவர்கள் வந்துள்ளார். இவர் இதுவரைக்கும் 176 முறை தேர்தலில் போட்டியிட்டுள்ளதாகவும் இன்று அவர் வேட்புமனு தாக்கல் செய்தால் இது 177வது முறையாக இருக்கும் என கூறப்படுகிறது. மேலும் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த மகாதேவன் என்பவர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் அதற்கான பதிவங்களை இன்று வாங்கி சென்றுள்ளார். மேலும் குறிப்பாக இன்று பார்த்தோம் என்றால் இந்த திருப்பரங்குன்றம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இந்த வேட்புமனு வாங்கும் இந்த இடத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த இடைத்தேர்தல் பொறுத்த வரைக்கும் இன்று இதுதான் முதல் முறையாக கூறப்படுகிறது. இந்த கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு வேட்பாளர் மற்றும் அவருடன் 4 பேர் மட்டுமே வர அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் இந்த வட்டாட்சியர் அலுவலகம் வெளியே நடக்கும் நிகழ்வுகளையும் மேலும் வேட்புமனுக்கள் வாங்கும் இடத்தில் நடக்கும் நிகழ்வுகளை முழுமையாக கண்காணிப்பதற்காக தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. மொத்தமாக 5 கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. கணேஷ், நாகேந்திரன் இணைப்பில் காத்திருங்க. தொடர்ந்து நமது தஞ்சை செய்தியாளர் ஹுசேனிடம் பேசலாம். ஹுசேன், தஞ்சாவூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கட்சிகள் வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க? இன்னைக்கு யார் யார் வேட்புமனு தாக்கல் செய்றாங்க? அதாவது பத்மபிரியா, தஞ்சாவூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் கடந்த முறை தேர்தலில் போட்டியிட்ட அதே வேட்பாளர்களே பெரும்பாலான கட்சிகள், அதாவது திமுக, அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் அறிவிக்கிருக்கு. அதாவது திமுகவில் சென்ற முறை போட்டியிட்ட அஞ்சுகம் பூபதி அவர்களும், அதே மாதிரி அதிமுக பொறுத்தவரையிலும் கடந்த சட்டமன்ற உறுப்பினரும் கடந்த முறை போட்டியிட்ட ரங்கசாமி அறிவிக்கப்பட்டுள்ளார். அதே போல பாமக பொறுத்தவரை மருத்துவர் குஞ்சிதம் பாதம் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி பாஜக, நாம் தமிழர் உள்ளிட்ட பொறுத்தவரை மீண்டும் அதே வேட்பாளர்களை அறிவிப்பதற்கான பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே போல் தேமுதிகவில் கடந்த முறை போட்டியிட்ட ஜெயபிரகாஷ் இந்த முறை திமுகவில் இணைந்ததன் காரணமாக தேமுதிக அறிவித்தால் ஒரு புதிய வேட்பாளரை அறிவிக்கக்கூடும் என்ற ஒரு நிகழ்வு இருக்குது. அதே போல் இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் திமுக கடந்த 3 நாட்களுக்கு முன்பாகவே திமுகவை சேர்ந்த அஞ்சுகம் பூபதி தங்களுடைய பிரச்சாரத்தை தொடங்கி நடத்திட்டு வராங்க. தொடங்குறது மட்டும் இல்லாமல் மற்ற வேட்பாளர்களாக திமுகவை சேர்ந்த வேட்பாளர்கள், அதிமுகவை சேர்ந்த வேட்பாளர் வரும் 28ஆம் தேதி தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பத்மபிரியா, நன்றி ஹுசேன். இணைப்பிலே இருங்கள். தற்போது அரவக்குறிச்சியில் இருக்கக்கூடிய கண்ணனிடம் பேசலாம். கண்ணன், அங்கு வேட்புமனு தாக்கல் தொடங்கிவிட்டதா? என்ன நிலவரம்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தை பொறுத்தவரை முன்னாள் வேட்பாளர்
முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ளார். அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் தற்சமயம் அரவக்குறிச்சி தொகுதி எம்எல்ஏவான KC பழனிசாமி வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்த இரண்டு வேட்பாளர்களும் வரும் 28ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர். இந்நிலையில் இன்று காலை 11 மணிக்கு வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அரவிந்த் குருசாமி மனு தாக்கல் செய்ய உள்ளார். கணேஷ், நன்றி கண்ணன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. அதே போல திருப்பரங்குன்றம் மற்றும் தஞ்சாவூரில் இருந்து தகவல்களை வழங்கிய செய்தியாளர்கள் நாகேந்திரன் மற்றும் ஹுசைன், உங்களுக்கும் நன்றி.